நல்லா கவனி. பில்லாவோட நட, பார்வை, அவன் பைப் பிடிக்கிற ஸ்டைல் ஒவ்வொன்றையும் கவனிச்சுக்க. எல்லாத்தையும் கவனிச்சியா? இம்புட்டு மட்டும் காட்டா போதுமா சுவாமி? அவன் கூட ஆளுங்க பேரு, போக்குவரத்து இதெல்லாம் தெரிய வேண்டாம். அவன் ஸ்டைலு பார்வையில நானும் பிச்சு போடுவேன் பிச்சு. ஆனா அவன் பழக்கம் வழக்கம் பேச்சு இதெல்லாம் எப்படி? அதுக்கு மேல எனக்கு ஒண்ணு தெரியாது. ஆனா பில்லாவை பத்தி நீ நல்லா தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வழி இருக்கு. அடிப்பட்ட பில்லாவுக்கு பழைய நினைவெல்லாம் போயிடுது. பிரம்ம பிடிச்ச மாதிரி அவன் அந்த கூட்டத்துல போய் சேர்றான். அதாவது நீ அந்த கூட்டத்துல போய் சேர்ற. புரிஞ்சுக்கிட்டியா? தலை வந்தாச்சு. இனிமே கை கால் உடம்பெல்லாம் சொல்லுங்க. கடந்த கால நினைவெல்லாம் மறந்து போன மாதிரி நீ நடிச்சு பில்லாவோட ஒவ்வொரு சமாச்சாரத்தையும் தெரிஞ்சுக்கணும். மொத்த விஷயத்தையும் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் நான் சொல்றது புரிஞ்சிட்டல? என்ன சாமி புரியுதா புரியுதான்னு பாடு சொல்லி கொடுக்க வாத்தியார் மாதிரி நான் மக்கா மடியானா இல்ல மேல் வீடு காளியா? சாமி அரிச்சந்த மயான காரணத்தை அம்புட்டி ஒரே நாள பாடம் பண்ணவன் இந்த ராஜப்பா. இனிமே நீ வெத்தலையே போடக்கூடாது. வெத்தலை போடக்கூடாதா? இல்ல, பான் பீடா வெத்தலை எதையும் போட மாட்டான். அடப்பா, என்ன இந்த பில்லாவுக்கு நல்ல பழக்கங்க எதுவுமே இல்ல போது இருக்க. சரி, நானும் வெத்தலை போடுறது விட்டுறேன். நோ 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 நோ, பில்லா பீடியும் பிடிக்க மாட்டான். பீடியும் பிடிக்க மாட்டானா? பிடிக்க மாட்டான். அவன் பைப் தான் பிடிப்பான். பைப்புனா? பைப். அந்த சைடுல நான் அப்புறம் சொல்லி தரேன். சரி, கம்மி. எப்படி இது கூட நல்லதா இருக்கே. ராஜப்பா, பில்லா ஆம்பளை. நான் மட்டும் ஆம்பளை இல்லையா என்ன? முதல்ல இந்த நெளிவை மாத்தணும். அது சரி சாமி, அந்த கூட்டத்துல நான் எப்படி போய் சேருது? குட். சேர வேண்டிய வழிய நான் காட்டுறேன். ஹலோ, யார் பேசுறது? சார், காதல விழா கொஞ்சம் பலமா பேசுங்க. மிஸ்டர் வர்மா, பில்லா எங்க பதுங்கி இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். பில்லாவா? ஹலோ, யார் பேசுறது? யார் சார் பேசுறீங்க? நான் யாருங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்கு அவசியம் இல்ல. பில்லா எங்க பதுங்கி இருக்காங்கிறத மட்டும் சொல்றேன், கேட்டுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் அலெக்சாண்டர். எஸ் மிஸ்டர் கோகுலா, பில்லா இருக்கிறதா தெரிஞ்சு போச்சு. ரியலி? எஸ் சார். இவனா மொத்த தன் பேரை சொல்லாம பில்லா இருக்கிறத மட்டும் சொல்ல சொன்னான். எதுக்காக வெயிட் பண்ணோம்? புறப்படுங்க, கமான். Mr. Coconut, please come. Yes, Mr. Varma. Sir. Varma. Yes, sir. What a tragedy. அதிர்ச்சியில பில்லாவுக்கு சுயநினைவே போச்சுன்னு ஹாஸ்பிடல் ரிப்போர்ட். பழைய ஞாபகம் எதுவுமே அவனுக்கு வரலன்னு டாக்டர் சொல்றாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, போலீஸ் கையில நாம பில்லாவை விட்டு வைக்கவே கூடாது. ஹாஸ்பிட்டலை சுத்தி காவல் பலமா இருக்கு, அவனை எப்படி விடு வைக்கிறது? ஆள் கொஞ்சம் தேறினா போலீஸ் அவனை ஜெயிலுக்கு மாத்துவாங்க. அந்த சமயம் பார்த்து. நிர்மல், உருவத்தை வளர்க்கறியே தவிர மூளைய கொஞ்சம் கூட வளர்க்க மாட்டேங்கிறியே. தூங்குற புலிக்கே ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு காவல்னா அது துள்ளுற நேரத்துல போலீஸ் எவ்வளவு பாதுகாப்பு போடுவாங்க. ஜெயிலுக்கு கொண்டு போகும்போது இன்ச்சுக்கு இன்ச் போலீஸ் நிக்கும். சோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதே பில்லாவை வெளியேற்றுறது தான் கரெக்ட்.
பேஷண்ட்க்கு ஸ்பஞ்ச் பாத் எடுக்குது, டெம்பரேச்சர் பிளட் பிரஷர் செக் பண்ணுது. நான் உள்ளே போது. Thank you. எஸ். என்னமா விஷயம்? என்ன வேணும்? ஹலோ. ஒண்ணுமில்லை. நீங்க ஜஸ்ட் 5 மினிட்ஸ் வெளியே இருக்கணும். வாட்? நான் வெளியே இருக்கணும்? என் டியூட்டி. ஏன் டியூட்டி? பேஷண்ட் உடம்பு தொடச்சி விட்டு, ட்ரெஸ் மாத்தி விட்டு, கை போட்டு, ஓ எக்ஸ்கியூஸ் மீ, நாடி பார்த்து ப்ளீஸ். ஓகே ஓகே, சீக்கிரம் வேலையை முடி. தேங்க்யூ. என்னாச்சு? எங்க அவன்? அந்த பாய் அந்த பக்கம் குச்சி போச்சு மேன். வாங்கய்யா, இல்ல தப்பிச்சிட்டான். இன்ஸ்பெக்டர், ஏன் வேனை நிறுத்துறீங்க? சாரி ஃபார் ஸ்டாப்பிங் யூ. இங்கிருந்து வெளியே போற எல்லா வண்டியும் நல்லா செக் பண்ண சொல்லி உள்ள இருந்து உத்தரவு வந்திருக்கு. வேன்ல என்ன? ஒண்ணுமில்ல, ஒரு டெட் பாடி. இன்ஸ்பெக்டர், செக் பண்ணிட்டு வரேன். சிஸ்டர், டெட் பாடியோட முகத்தை பார்க்கலாமா? தேங்க்யூ, ஐம் சாரி. ஓகே, கதவை தரங்க, வேன் போகட்டும்.